Praise the Lord, dear brothers and sisters. I welcome you all in the name of the Lord and Savior Jesus Christ. இன்றைக்கான தலைப்பு ஐஸ்கிரீம் வித் கிரைஸ்ட். ஐஸ்கிரீம் அப்படின்னாலே வந்து எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிஷ் அது. ஐம் ஷூர் இதை பார்க்குற உங்களுக்குலாம் கூட ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி ஒரு விதம் இருக்குது. ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா கோல்டாக கொஞ்சம் நல்லா திக்காக சாலிடாக இருந்தால் தான் அதை சாப்பிடும் போது அதோடைய 100% டேஸ்ட்டை நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இன்கேஸ் அந்த ஐஸ்கிரீம் கொஞ்சம் மெல்ட் ஆகி விதன்னு ஆகி அதோடைய சில்னஸ்லாம் போய் ரொம்ப ஒரு மாதிரி தண்ணி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அதை சாப்பிட்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்கவே இருக்காது. அதோடைய டேஸ்ட்டை 100% நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே வந்து முடியாது. ஸோ ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் மட்டுமே தான் அதுக்கான மரியாதை இருக்குமே தவிர அது கரைஞ்சிடுச்சு அப்படின்னா அதோடைய மரியாதையே போயிடும். ஸோ இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. இதே போல் தான் மனுஷர்களாகிய நம்மளுக்கும் கூட கர்த்தர் வந்து ஒரு தன்மையை கொடுத்துருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நீ ஒன்று சூடாயிரு அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஜில்லுன்னு இரு, ஆனால் இந்த விதன் மட்டும் இருக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை நான் சும்மா பேராஃப்ரேஸ் மாதிரி வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். டைம் இருக்கும்போது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். யூ ஷுட் எய்தர் பி ஹாட் ஆர் கோல்ட், டு நாட் பி a lukewarm வாட்டர்னு சொல்லி வந்து வேதத்தில் தெளிவாக வந்து போடப்பட்டிருக்கு. சரி, கர்த்தர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம ஒன்று இப்படி இருக்கணும் இல்லை அப்படி இருக்கணும், நடுவில் மட்டும் இருக்கக்கூடாது. அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல சபைக்கு போவாங்க. சபையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆவி கூறிய விதத்தில் வந்து கர்த்தரை துதிப்பாங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பைபிள் வாசிப்பாங்க, ஒரு வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3-4 நாள் வந்து உபவாசம் இருப்பாங்க, எல்லாமே கரெக்டாக பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்த்தர் யாருன்றதே மறந்துடுவாங்க. அவர் இருக்காரா இல்லையான்னு சொல்லி அவரை தேட வந்து போயிடுவாங்க. இதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனைகள் நம்மளை இரிட்டேட் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்டாக கர்த்தரை மறந்துடுறோம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு சரிஞ்சிடுறோம், கர்த்தர் இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு நிலைமைக்குள்ளே வந்து போயிடுறோம். இதை தான் கர்த்தர் வந்து விதன்னு இருக்காத, ஒன்று நான் இருக்கிறேன்றதை நம்பு, இல்லைன்னா நான் இல்லைன்றதை வந்து சொல்லிட்டு போயிடு. இல்லைன்றவங்களுக்கு கூட வந்து கர்த்தர் தான் யாருன்றதை வந்து வெளிப்படுத்திடுவார். ஆனால் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இல்லாத மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் வந்து இந்த lukewarm வாட்டர்னு சொல்கிறாரு. அதோடு இந்த வசனத்தில் முடிக்கல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ வில் ஸ்பிட் யூ அவுட்னு சொல்கிறாரு. அதாவது வாந்தி எடுத்துடுவேன் இல்லை துப்பிடுவேன் அப்படின்றது அதுக்கான அர்த்தமாக வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த மெசேஜை கேட்குற நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வருதா, நீங்கள் எப்படி வந்து கர்த்தருக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் தெரியுமா? ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. சிம்பிளான விஷயத்தை மட்டும் தெரிந்து கொள்ளணும். ஆண்டவர் நல்லவர், அவர் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிறது எல்லாமே நல்லதுன்றதை நம்பணும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற தீங்கான காரியங்கள், கடன் தொல்லைகளாக இருக்கலாம், கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறதா இருக்கலாம், பிரச்சனைகள் போராட்டங்களாக இருக்கலாம், இது எல்லாமே சாத்தானால் வரக்கூடிய ஒரு விஷயங்கள். இதர் சாத்தான் நம்மகிட்ட டைரெக்டாக இப்படிப்பட்ட காரியங்களை கொடுப்பான், அப்படி இல்லை நம்மளுக்குள்ளேயே வந்து நம்ம மூலமாகவே வந்து செயல்பட்டு நம்ம வாழ்க்கையை அழிக்க வந்து பார்ப்பான். ஸோ தீங்கானது எல்லாமே சாத்தான் மூலமாக வருது, நன்மைகள் எல்லாமே கர்த்தர் மூலமாக வருதுன்ற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தீங்கான காரியங்களை நன்மையான கர்த்தர் மூலமாக மேற்கொள்ளணும்னு நினைப்பீங்க. அப்படி நினைக்கும் போது கண்டிப்பாக வெற்றி உங்கள் தான் வந்து இருக்கும் என்பது தான் இந்த மெசேஜ் மூலமாக நான் சொல்லுற ஒரு காரியமாக இருக்குது. ஸோ இந்த மெசேஜை பார்க்குற நீங்களும் கூட கஷ்டம் போராட்டம்னு வந்தோடனே கர்த்தரை தேட போயிடாதீங்க. அவர் பத்திரமா நல்லபடியாக இருக்கார், அவர் இருக்காருன்ற நம்பிக்கையோட மட்டுமே நீங்கள் வாழுங்க. கண்டிப்பாக ஒரு வெற்றியின் வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். God bless you all.